ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்த்டே சாப்டர் 68 பார்க்க போகிறோம். நம்ம போட்டிருந்த அந்த ஓட்டிங் போஸ்ட்டில் வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த இதுதான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதிலேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் ஏதாச்சும் சாப்டர் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறது அப்படின்னா அது ஓட்டிங் வச்சுருவேன். ஸோ அதில் வச்சு தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு நல்லா வியூஸ் போச்சுன்னா மட்டும்தான் இதோட கண்டினியூஷன் நல்லா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதோடு ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி 2 தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து மாங்காய் பேனல்ஸ் இதெல்லாம் வச்சா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்துடும் பயந்துக்கிட்டதுனால 1-2 மாங்காய் பேனல்ஸ் முக்கியமானது மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். மற்றதுக்கெல்லாம் இமேஜஸை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தே புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் பார்த்தலாம். நான் அதுக்கு நினச்சேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். முன்னே அப்புறம் லீஃப் வில்லேஜோட ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பர்ட்டோ அங்கே படுத்துட்டு எந்திரிக்கிறான். அப்போ அவன் முன்னாடி வந்து கட்டசுக்கே சாயி அதுக்கப்புறம் அம்மோட இவங்களாம் நிற்கிறாங்க. அப்போ கேட்குறானுங்க, நீ வந்து கர்மாவை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் யூஸ் பண்ணேன். அது மட்டுமே இல்லாமல் மோமோஷிக்கு வந்து பர்ட்டோவை காப்பாற்றின பற்றி தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து மோமோஷிக்கியோட டேட்டா வந்து 82% பர்ட்டோவோட உடம்புல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பர்ட்டோவோட நெஞ்சிலேயே குத்துனால கவாக்கி அவனுக்கு பர்ட்டோவை கொள்றதுக்காக. ஸோ அதனால பர்ட்டோவை காப்பாற்றுறதுக்காக அந்த மிச்சம் இந்த ஒரு 80% வச்சு அவனோட உடம்பை 82% வச்சு அவனோட உடம்பை கொச்சுசிக்காக மாற்றி அதுக்கப்புறம் மிச்சம் அந்த 80% வச்சு அவனோட பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் பர்ட்டோ. அது கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அம்மாட்டவும் சொல்கிறான், ஒச்சுதுக்கியாகவே இருந்தாலுமே கூட ஒரு முட்டையை உடைச்சா மட்டும்தான் அது ஆம்லேட் போட முடியும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கட்டசுக்கையும் சொல்கிறான், நம்ம வந்து அவனுக்கு வந்து அந்த பில்ஸை கொடுத்துருவோம். ஸோ அது மூலியம் மோமோஷி கண்ட்ரோலில் இருக்காமல் இருப்பான்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பர்ட்டோவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அந்த பில்ஸ் எல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. நான் வந்து இப்போ என் உடம்பு வந்து ஏதோ மாறின மாட்டோம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மட்டும் பர்ட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அங்கிட்டிருந்து நம்ம கவாக்கி தான் காமிக்கிறாங்க. கவாக்கி அங்கே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். கவாக்கியோட உடம்புல வந்து அதிகப்படியான சக்கரம் அவன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அவன் உடம்பு வந்து இப்போ தானாகவே ஹீல் ஆகிடுச்சு. அவனோட நேனோ மெக்கானிசமும் நல்லா இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அப்படியே நம்ம விடவும் முடியாது, ஏன்னா இவனை வந்து லேப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சும்மாரியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சிக்கமாரு சைடில் இருந்துக்கிட்டு அவன் அந்த கவாக்கியோட பவர்ஸை பற்றி தெளிவாக விளக்கிட்டு இருக்கான். அதை வந்து இப்போ கவாக்கி எங்கேயாச்சும் அடைச்சி வைக்கணும்னு நினச்சா கூட அது வந்து சின்னதாக அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அது மட்டுமே இல்லாமல் அவனை ஏதாச்சும் சீலிங் சுவிட்ச் இது மட்டும் போட்டு சீல் பண்ணாலுமே கூட அவன் கர்மாவை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிடுவான். அப்படிங்கிற மட்டும் கவாக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு விளக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சுமிரேவும் சொல்கிற கவாக்கியை நம்புங்க, அவனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி கவாக்கிக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கா. அவன் நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோமே, லாஸ்ட் வந்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுமதி கேட்க, நீ என்ன சொல்ல வர, அவன் இப்போ தான் வந்து உயிர் வந்த நிலைமையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சாதிக்கே வந்துட்டு கோடு வந்து போரோட ஃபெசிலிட்டியில் அந்த இது லேண்ட் ஆஃப் ஸ்னோவில் இருக்க போரோட ஃபெசிலிட்டியில் ஏதோ ஒன்று தான் இருக்கான், அங்கே வந்து சில ஆண்ட்ராய்ட்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதிக்க சொல்கிறான். அப்போனா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி உடனே அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சிக்கமாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சாசியோ, ஆமாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் பர்ட்டோ வந்து கவாக்கி கொண்டுட்டான். அதை வந்து மோமோஷிக்கு வந்து பர்ட்டோ டேக் ஓவர் பண்ணப்போ கவாக்கி வந்து என் கண் முன்னாடியே நட்ரோ கண் முன்னாடியுமே பர்ட்டோவை கொண்டுட்டான். ஆனால் இப்போ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, பர்ட்டோ வந்து நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது இந்த விஷயம் எல்லாமே பெரிய தலைகிட்ட இருக்கும்ல, அதாவது நம்ம நாரா சாசிக்கே இது மாட்டம் நட்ரோ இந்த மாட்டம் இருக்கிற பெரிய தலைங்களுக்கு மட்டும்தான் பர்ட்டோ கவாக்கி கொன்னான் அப்படிங்கிற மாட்டம் தெரிஞ்சிருக்கு. மற்றவங்க எல்லாத்துக்குமே கோடு தான் கொன்னான் அப்படிங்கிற மாட்டம் சொல்லி வச்சுருக்கானுங்க. இப்போ வாங்க நம்ம திரும்ப சாப்டருக்கு வந்துடுவோம். அதாவது வந்து சாசியா இருக்கான், சரி இப்போ பர்ட்டோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான், அவன் பொண்ணு அங்கே தான் இருக்கா, ஸோ போய் பாரு அப்படிங்கிற மாட்டம் சொல்கிறான். இப்போ அங்கிட்டிருந்து கட்டி நம்ம கோடி ஈடோ டேமனை தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஈடோ சொல்கிறான், பர்ட்டோ வந்து இப்போ திரும்ப உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது கோடோ ஷாக் ஆகிறான். டேமனை கேட்குறான், அவனை இப்போ என்ன ஜாம்பியாக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்க, அப்போ ஈடோ சொல்கிறான், மோமோஷிக்கு வந்து அவன் கர்மா ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டான். இப்போ வந்து அவன் 100% ஒச்சுதிக்காக இருக்கான். ஸோ என்னோடய சென்ட்ரிங் நைஸெல்லாம் அவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈடா சொல்ல, அப்போ கூட எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் ஒரு அமைதியான ஃப்யூச்சரை தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு லக்கு இருக்கிறதுனால தான் அவன் திரும்ப உயிரோட வந்துட்டான், ஆனால் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் என் தம்பியை நீ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஈடா. அதான் இதில் வந்து போன இதில் வந்து பர்மிஷன் இல்லாமல் டேமனை கிளாமர்க்குள்ளே தூக்கி கவாக்கியோட அட்டாக்கை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதை தான் அவள் சொல்கிறா. எனக்கு ஒரு வழி தெரியல, ஸோ அதுக்காக தான் நான் வந்து டேமனை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோடு சொல்ல, அப்போ ஈடாவை சொல்கிற, நீ வந்து உன் பவரை நான் வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காக தான் உன் கூட இருக்கேன், நீ வந்து என்கிட்ட கவாக்கியை கூட்டு வருவா அப்படிங்கிறதுக்காக அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான்.
நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இது ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் மட்டும்தான். அது மட்டுமே இல்லாமல் நீ வந்து உன் பவர் நீ வந்து ரீகெயின் பண்ணால் கூட நீ எனக்கு யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிற மாட்ட ஈடாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கோடிங் கேட்டுட்ருக்கான். அப்போ கோடோ தன்னோட கிளாமார்க்கை யூஸ் பண்ணி அங்கே என்ன நடக்குது லீஃப் வில்லேஜ் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷிக்கமாரோட முதுகில் போட்ட கிளாமார்க் மூலிமா காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். பயபுல உள்ளுக்குள்ள நிறைய ஊற்ற வச்சிருப்பான் போல. ஷிக்கமார் எங்கே வந்துருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மோடோட ஆஃபீஸ் தான் வந்திருக்கான். அப்போ அம்மோடோ கிட்ட ஷிக்கமாரும் கேட்குறான், ஆமாம் மோமோஷிக்கால இப்போ திரும்ப வர முடியாதுடா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு அவனால் திரும்ப வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அம்மோட சொல்கிறான். அப்போ டக்குன்னு அம்மோட ஒரு சட்டையை ஷிக்கமார் பிடிச்சிட்டு இப்போ நான் அடுத்து என்ன கேட்க போகிறேன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ கவாக்கியை பற்றி தானே அப்படிங்கிற மாதிரி அம்மோட கேட்குறான். இப்போ அங்கிட்டிருந்து நம்ம பர்ட்டோ அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து பர்ட்டோட சட்டையை சட்டை தூக்கி பார்த்துட்டு என்னடா மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பர்ட்டோ நடந்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மிக்ஸிக்கு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு போடுறான். அதை வந்து கோடு வந்து உன்னை வந்து டென்டைலுக்கு சாப்பாடை கொடுக்குறதுன்னு தானே பார்க்குறான், அப்புறம் ஏன் அவன் ஏன் உன்னை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பர்ட்டோவுக்கு டக்குன்னு ஷிக்கமார் சொன்னது ஞாபகம். அதை வந்து கவாக்கி தான் உன்னை கொண்டான்னு யாருக்கும் தெரிய வேணாம், இப்போதைக்கு கோடு தான் உன்னை கொண்டான் அப்படிங்கிற மட்டுமே இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஞாபகம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் என்ன சொல்லி மறுப்பேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ சரடாக கேட்குறேன், இப்போ வந்து நீ வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒத்துக்க மாட்டேன், அப்போ வந்து உன்னை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சைடில் சாஸ்கியா வந்துட்டு ஆமாம் அவள் சொல்கிறது ரைட்டு தான், ஒன்றை தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க பர்ட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க சாஸ்கியா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மட்டும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதாவது வந்து இப்போ நம்ம சாஸ்கியா பேசுனதுக்கப்புறம் தான் சாஸ்கியா வந்தானே அவனுக்கு தெரிய வருது. அப்போ சாஸ்கியா சொல்கிறான், இப்போ வந்து நீ வந்து கம்ப்ளீட்டான உச்சியாக இருக்கிறதுனால ஸோ கோடு வந்து ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவான், ஒன்றை மட்டுமே இல்லை இப்போ கவாக்கியும் ஃபுல்லாக உச்சியாக இருக்கிறதுனால கவாக்கியும் டார்கெட் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே தனியாகவே போகக்கூடாது, இன்கேஸ் நீங்கள் லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்தாலுமே கூட எங்கேயும் தனியாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சாஸ்கியை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி நம்ம ஷிக்கமார் அப்புறம் அம்மோடோவோட கான்வர்சேஷன் தான் காமிக்கிறானுங்க. ஷிக்கமார் வந்து அம்மோடோட கேட்குறேன், நீ தானே கர்மாவை ரீப்ளான்டேஷன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது வந்து நான் கவாக்கிக்காக பண்ணேன், இதை வந்து அவன் தேர்ந்தெடுத்த பார்ட்டு, அதாவது வந்து கவாக்கிக்காக இப்போ வந்து அவன் வந்து கர்மாவை யூஸ் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னா கர்மாவை யூஸ் பண்ணிட்டு போகலாம், ஆனால் அவன் யூஸ் பண்ணதுக்கான முழு காரணம் வந்து லார்ட் 7 தான், அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கவாக்கி அவனோட கர்மாவை ஆக்டிவேட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் இது வந்து அவனாக முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த கர்மாவை செல்ஃபாகவே ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அம்மோடோ. அது மட்டுமே இல்லாமல் இப்போ கர்மா இருந்ததுனால தானே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் கிண்டலாக பேசுகிறான் அம்மோடோ. டக்குன்னு ஷிக்கமார் கோவமாயிட்டு பலாறு மூஞ்சியை காட்டி ஒரு அடியை விட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு கூட ஷிக்கமார் முதல்ல அந்த கிளாமார்க்குள்ளேயே வெளியே வந்துட்டு உங்கள் கான்வர்சேஷனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆனால் இந்த நல்ல சான்ஸை நான் விடவும் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஈடாவோ டேய் முட்டாள் நீ எதுக்காக இப்போ போனேன் இப்போ தானே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மட்டும் கத்துறா. அதுக்கப்புறம் அங்கே கோடை டக்குன்னு ஷிக்கமார் ஒரு அடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கா மாட்டோம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாட்டோம் அவனோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அவனும் சொல்கிறான், நீ வந்து என்னோட உடம்புல இருக்கிற லிமிட்ரஸை நீ தான் எடுத்து விடணும், நீ தான் வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது கோடு வந்து இப்போ லிமிட்ரஸோடு தான் இருக்கான், அப்போ லிமிட்ரஸோடு இருக்கும்போது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். சரி அதுக்கப்புறம் அம்மோடவும் சொல்கிறான், நீ வந்து இங்கே வந்து எப்படி எப்படி நீ இந்த இடத்துல சென்ஸ் பண்ண முடியல, அது மட்டுமே இல்லாமல் நீ வந்து இங்கே இருந்த அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை, ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்மியாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்ல அதெல்லாம் இப்போ இங்கே விஷயம் இல்லை, எனக்கு இந்த லிமிட்ரஸை நீ தான் எடுத்துடணும் அப்படிங்கிற மட்டும் கோடு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே சென்சரி டீமில் இருக்க ஈனோவை டக்குன்னு அந்த சக்கரா சென்ஸ் பண்ணிட்டு டே இந்த மோசமான சக்கரா கோடோடது மட்டும் சொல்லியாதீங்கடா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் மேடம் இது கோடோடு தான் மேடம் அப்படின்னு சொன்னோடனே ஈனோவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா. அப்புறம் அதாவது ஷிக்கமார்கிட்ட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேசுகிறான், ஆமாம் அங்கே கோடு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நான் இப்போயே மற்ற ஷினோபிஸ் எல்லாத்தையுமே வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எம்மா தாயை நீ ஒரு ஆணையம் பிடுங்க வேணா, நீ வந்து நருட்டோ மற்றவங்களுக்கு மட்டும் சொல்லி இங்கே வர வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ டக்குன்னு கூட அந்த அம்மோடோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு டேய் நான் சொன்ன வேலையை ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஷிக்கமார் ஷேடோ பேரலைஸை யூஸ் பண்ணி பிடிக்கலான்னு பார்க்க அது வேலைக்கே ஆகலை. அப்புறம் வந்தது ஷிக்கமார் சொல்கிறான், நீ தாண்ட நான் விரிச்ச ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்ட, நீ என்ன என் முதுகில் அந்த கிளாமர் போட்டது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா, எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ தாண்டா இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷிக்கமார் தில்லா சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க வருவான், யாருன்னு பார்த்தா டெல்டா. அப்போ ஷிக்கமார் சொல்கிற வந்து புதுசாக லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காக இவளுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஷிக்கமாரும் சொல்கிறான், இது கொனகாவோட எதிரி வந்து கோடு தான், ஸோ அவனை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்குலாம் நல்லா தான் காத்து கேட்குது, நீ ஆய முடியும் அப்படிங்கிற மட்டும் ஒரு இது டெல்டா சொல்லிட்டு கோடை போட்டு சும்மா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா, சும்மா இல்லை கோடும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷிக்கமாரும் சொல்கிறான், நீ வந்து நான் எந்த காட்சும் இல்லாமல் அம்மோடோகிட்ட பேச வந்தேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும்டா தம்பி,
ஸோ அதனால தான் இந்த இதை வச்சு நான் உன்னை இப்படி ட்ராப் பண்ணி பிடிச்சேன் அப்படிங்கிற மாட்ட சொல்ல. அப்போ கோடும் டக்குன்னு சைடில் ஒரு கிளாமா இருக்க போடுறான். எங்கே தப்பிச்சு தான் போக போகிறான்னு பார்த்தா பயப்பட உள்ளேருந்து யாரை ஒருத்தவங்க வெளியே எடுத்துகிட்டு வருவான். யாருன்னு பார்த்தா எய்டா வந்தவொடனே எல்லாருமே ஷாக் ஆகா. அப்போ அம்மாடவோ எய்டாவா அப்படிங்கிற மாட்டேன் ஷாக் ஆகிறான். இதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. சரி, இது அடுத்த சாப்டர் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம மற்ற 2 சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொன்றையும் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் இந்த சாப்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு நிறை குறை ஏதாச்சும் தெரிஞ்சா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. நான் அடுத்த வீடியோவுக்கு அதை திருத்திக்கிறேன். பாய் கைஸ், அடுத்த மாங்கா சாப்டர் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.